கல்வித்துறையில் இருந்து உதவித்தொகை அனுப்புகிறோம் என நூதன முறையில் ஒரே பள்ளியில் பயின்று வெளியேறிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கால் செய்து பணத்தை திருடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை தனியார் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போன் செய்து தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் இருந்து அழைக்கிறோம், கல்வி உதவித்தொகை வழங்குகிறோம் என பேசி வீடியோ கால் மூலம் ஜிபே, போன்பே மூலம் ஸ்கேன் செய்ய வலியுறுத்தி ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் பல லட்சம் ரூபாய் வரை மர்ம கும்பல் ஆன்லைன் மோசடி மூலம் திருடியுள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் ஒரே பள்ளியில் படித்து வெளியேறிய நிலையில் அவர்களை குறிவைத்து பெற்றோர்களுக்கு கால் செய்து பணம் திருடியுள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ள நிலையில் தங்களது பணத்தை திருப்பி பெற்றுத்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஹலோ, வணக்கம்மா. நான் கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் பாலா பேசிட்டு இருக்கிறேன். தமிழரசன் யாருங்க? தமிழரசன் பையங்க. உங்களோட பையன் படிச்ச ஸ்கூல்ல பாத்தீங்களா? ஸ்ரீ பல்தேவ் தாஸ் கிக்கினி வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்து முடிச்சுட்டு செகண்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க. உங்களோட பையன் பேர்ல பாத்தீங்களா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்திருக்குது அரசாங்கம் மூலியமா மேல் படிப்புக்காக 38,500 ரூபாய். சரிங்களா? ஆமாங்க. அது பேமெண்ட் வரதுனால பாத்தீங்களா நீங்க படிப்புக்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும், பர்சனலா நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகேமா? ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, பேசுற வாட்ஸ்அப் நம்பர்ல பேக் கேமரா பண்ணிட்டு உங்களோட ஜிபே ஸ்கேனர் ஓபன் பண்ணிட்டு எனக்கு பேசுற வாட்ஸ்அப் நம்பர்ல காட்டுங்க. நான் லைன்ல இருந்து உங்களுக்கு பேமெண்ட் போட்டு விட்டுருவோம். ஏன்னா இது கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகும், நீங்க தான் பேமெண்ட் வாங்குறீங்க. சரிங்களா? ஓகேங்க சார். நான் இங்க இந்த கால் டிஸ்கனெக்ட் பண்றேன். வீடியோ கால்ல பேக் கேமரா பண்ணிட்டு எனக்கு ஸ்கேனர் காட்டுங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஸ்கேனர் காட்டுங்க, அந்த பேமெண்ட் போட்டு விட்டுறேம்மா. அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்க பையனுக்கு கால் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க நீங்க. ஓகேங்க சார். மேம் ஸ்கேனர் காட்டுங்கம்மா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க சார். மியூட்டில் போடக்கூடாது மேம், அந்த கால் கட் பண்ணக்கூடாது மேம் அப்படின்னு பேசுனாங்க சார். 2 மினிட் வெயிட் பண்ணுங்க சார். ரொம்ப நேரம் ஸ்கேனரில் காமிச்சிட்டே இருந்தோம், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டாங்க சார். உங்களை ஸ்கேன் பண்ண வைக்கிறாங்க. ஆமாம் சார். வீடியோ கால் தான், வீடியோ கால் அப்படியே வச்சுருங்கன்னு டக்குன்னு அந்த QR அனுப்புகிறாங்க. அது போயிடுச்சு சார். அப்படியே அந்த QR அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. அது பேங்க்கில் வந்து எங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கிரெடிட்டே ஆகலை. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் போயிருக்குன்னு சொல்லுங்கள். எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கேன்னு ஏது நீங்கள் அது சார் சந்தீப்புங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு சார். அதாவது வீடியோ காலில் எதுவுமே இல்லை சார். கவர்மெண்ட் சிம்பிள் தான் வருது. அந்த தமிழ்நாடு அரசு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஆமாம் சார். சார் 3 கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ காலுக்கு 1, வீடியோ கால் ஒரு நம்பர்லேருந்து பண்ணுறாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் போகிறது வந்து அது ஒரு நம்பராக இருக்குது. மொத்தம் 3 அக்கௌண்ட்டு 3 நம்பர் இதில் யூஸ் பண்ணுறாங்க சார். சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நிறையா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் அப்புறம் வந்து ஏதோ CSRன்னு ஏதோ சொன்னாங்க சார். அது வாங்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சார்.